ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்ட்ராடேவை பொறுத்தவரையில் என்னுடைய ஒரு பாலிசி என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஆனால் பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று செக் பண்ணலான்னு ட்ரேட் பண்ணேன். பட் வழக்கம் போல் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனோ அல்லது நிஃப்டி ஆப்ஷனோ எப்பவும் போல் நம்மள மாதிரியான சின்ன ட்ரேடர்ஸுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா லாஸ். அப்படி தான் வந்து எனக்கு இன்றைக்கி 3500 இதில் லாஸ் ஆச்சு பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில். இன்கேஸ் நான் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் மட்டும் நான் ட்ரேட் பண்ணாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி என்னுடைய ப்ராஃபிட் வந்து இங்கே ஒரு 6500 இருந்திருக்கும். ஸோ அது ஒரு 3500 லாஸ் பண்ணதுனால இன்றைக்கி என்னுடைய ப்ராஃபிட் வந்து 3100. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்தது பார்த்தீங்கன்னா விப்ரோவில் 3480 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எனக்கு அது வந்துட்டு நான் 2000 குவான்டிட்டி பை பண்ணியிருந்தேன். ஏன்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் நான் எங்கே என்ட்ரி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுனா எனக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்துட்டு எனக்கு ஹை குவான்டிட்டி கூட நான் எடுப்பேன். ஸோ அது 10,000 இன்றைக்கி வந்துருக்க வேண்டிய ப்ராஃபிட்டில் நான் 3400 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நாட்கோ பார்மோ அதே மாதிரி எனக்கு இதில் 3000 ப்ராஃபிட் வந்திருக்க வேண்டியது நான் 58 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பெல் பிஎல்லையும் அதே மாதிரி தான் எனக்கு அதில் 3000 ப்ராஃபிட் வந்திருந்தது. நான் 1100 நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு விப்ரோவில் வந்துட்டு மார்ஜின் அமௌண்ட் ஷார்ட்டேஜாக இருந்ததுனால நான் ஸ்கொயர் அப் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. அதேமாதிரி அப்பார்ட் இந்தியாவில் வந்துட்டு 6000 ப்ராஃபிட் வந்திருக்க வேண்டியது நான் ஒரு 4200 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா சில வேலைகள் இருந்ததுனால இதனால் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துட்டிங்கன்னா 6500 இருந்திருக்க வேண்டியது இன்றைக்கி 3100 ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணதுனால. இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம செலெக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்டிடிஎஸ், டிசிஎஸ், நாட்கோ பார்மா, அஜந்தா பார்மா, அப்பார்ட் இந்தியா, என்எம்டிசி, ஜேஎஸ்டபிள்யூ, பல்ராம்பூர் சினி, டாபர், பர்சிஸ்டன்ட், எல்டிஐஎம், கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஹெச்எஃப்சிஎல், இந்தசிந்த் பேங்க், ட்ரெண்ட், பிஇஎல், என்டிபிசி, டெக் மஹிந்திரா, விப்ரோ. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. இதில் இவ்வளோ ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம இதில் வந்துட்டு நம்ம காலையில் ஒரு 9:30 மேலே தான் நாம் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு உள்ளேயே நம்ம வந்து பார்ப்போம் எங்கே நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே பக்காவாக நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வி வில் டேக் ட்ரேட். அதே மாதிரி நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஷோ பண்ணுறேன். பிஎல், ஹிண்டால்கோ, ஈஜர் மோட்டார், டாக்டர் ரெட்டி, டிசிஎஸ், இன்பி, பிஎஸ்சி, மணப்புரம், ஆர்பிஎல், எல்டிஐஎம், பேட்டா இந்தியா, சன் பார்மா, லூபின், சிப்லா, பிபிசிஎல், குஜராத் கேஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டுங்க ஒரு பேஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே தான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 ஸ்டாக் 3 ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அதில் என்ட்ரி கிடைக்கணும்னு வந்து ஃபுல் டே நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 10 to 15 ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கும் பொழுது டக்குன்னு ஏதோ ஒரு ஸ்டாக்கில் நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு 10 மணிக்கு கிடைக்கலினாலும் 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்குன்னு வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்கில் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். அது சாலிடான என்ட்ரியாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க பேங்க் நிஃப்டி ஆப்ஷனோ ட்ரேட் பண்ணால் தான் வந்து 5000 10,000 ப்ராஃபிட் பார்க்க முடியும், 6000 7000 ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்துட்டு ஈக்விட்டி இன்ட்ராடேலேயே வந்துட்டு நம்ம பாருங்கள் இங்கேயே பாருங்கள் எவ்வளோ எப்படி நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறேன்ட்டு. இப்போ அப்பார்ட் இந்தியாலாம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த 4200 நான் எத்தனை குவான்டிட்டி எடுத்தேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட்டு 17 குவான்டிட்டி தான் நான் எடுத்தேன். ஏன்னா என்னோடய கேபிட்டல் அவ்வளோ 1 lakh தான். ஸோ 17 குவான்டிட்டி தான் எடுத்தேன். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 300-400 பாயிண்ட் நம்மளுக்கு மூவ் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டான இடத்துல வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி எடுக்கும் பொழுது நம்ம வந்து அருமையான ப்ராஃபிட் புக் பண்ணலாங்க. இதில் பொறுமை தான் நம்மளுக்கு முக்கியமே. அந்த பொறுமை இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். நம்ம காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகிறதுனால தான் நம்ம எல்லாருமே லாஸ் ஆகிறதுக்கு உண்டான காரணமே. ஒரு தப்பான ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ராங்கான என்ட்ரியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் எந்த டைரெக்ஷனில் என்ட்ரி எடுத்துருக்கிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு
ஸ்டாக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுதான் எனக்கும் நடந்தது. பட் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், தப்பை நம்ம வந்துட்டு நோட் பண்ணி எங்கே நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட்டோ அல்லது லாஸோ பண்ணிட்டோன்னா இந்த ட்ரேட்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு லெசன் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ நான் கிராஜுவலாக பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ரிசல்ட்டே என்னால் வந்து கொண்டு வர முடிஞ்சுது. அதே மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட், ஸ்டாக் செலெக்ஷன் வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது கிடையாதுங்க. ஆக்சுவலி நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மூவ்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒரு பேஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலிமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் லெவல்ஸு. இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டே மூவ் ஆகும். கரெக்டாக வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது, ப்ளஸ் எப்படி வந்து ப்ரைஸ் மூவ் ஆகுது, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணது மூலிமா ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறத வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ப்ளஸ் ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்துட்டு மார்க்கெட் ரன் ஆகும் பொழுது ஒவ்வொரு ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் வே வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரேடு நம்ம எடுக்கும் பொழுது மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ராஃபிட்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்டர் தான் அதிகமாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அப்நார்மலான ஒரு டைமில் தான் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்ட்டா ஸ்டாப் லாஸ் மட்டும் நம்ம வந்துட்டு ஸ்டாப் லிமிட் ஆர்டர் நம்ம போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் வந்து சிஸ்டத்தை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆக்சுவலி வந்து என்ன நம்மளுக்கு வந்து ஒன்றா ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸில் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகும். அப்படி மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாபில் இருக்கிறதுனால என்னோடய டைம் நான் பார்க்குற டைமில் எனக்கு கரெக்டாக அந்த என்ட்ரி கிடைக்கக்கூடிய டைமில் இருந்தால் என்ட்ரி எடுப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ட்ரியெல்லாம் நான் பார்க்குற டைமில் என்ட்ரியெல்லாம் தாண்டி ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற டைமில் போயிட்டு நான் வந்துட்டு என்ட்ரி எடுக்க மாட்டேன், விட்டுருவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நோ ட்ரேட் இஸ் பெஸ்ட் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மித்தே இருக்குது. அதனால் பெஸ்ட் ட்ரேட் இஸ் சில நேரங்களில் நம்ம ட்ரேடு கிடைக்காமல் இருக்கும்பொழுது ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டு ட்ரேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இனி வரும் நாட்களில் நான் வந்துட்டு அப்டேட் நம்ம சேனல் மூலிமா நான் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் ரெண்டாவது டெய்லியும் நாளைக்கு என்ன ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிடுவேன். நாளைக்கு இதோடைய ட்ரேடு நான் அந்தந்த நாளுடைய ட்ரேடு ஈவினிங் வந்துட்டு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் ஒரு அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ்.